எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க. God was with Joseph. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னொரு முறை சொல்லுங்க. God கர்த்தர் was with Joseph. யோசேப்போடு இருந்தார். What is that? அது என்ன? Presence. பிரசன்னம். Presence. பிரசன்னம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Wherever you go, எங்கெல்லாம் நீங்க போனாலும், wherever you go, நீங்க எங்க போனாலும், you carry the presence. நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். Some countries in the world, உலகத்திலே சில நாடுகள் இருக்கிறது, you are not allowed to carry the Bible. நீங்கள் வேதத்தை சுமக்க அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். சுமக்க இல்ல, பைபிள் நீங்க பைபிளே கொண்டு போக முடியாது. They will not allow you to carry the Bible. நீங்க பைபிளை உள்ள கொண்டு போக முடியாது. You some places, சில இடங்கள்ல you are not allowed to carry the scissors. நீங்க கத்திரிக்கோல் கொண்டு போக முடியாது. When you travel by airplane, நீங்க ஏரோப்ளேன்ல போகும்போது you are not allowed to carry the liquid in the cabin bag. நீங்க தூக்கிட்டு போற அந்த பையில கேபின் பேக்ல எந்த தண்ணியும் கொண்டு போக முடியாது. லிக்விட். But good news. ஒரு நல்ல செய்தி. No police, no security can stop the presence of God from coming with you wherever you go. நீங்க எங்க போனாலும் உங்களோடு வரக்கூடிய தேவனுடைய பிரசன்னத்தை எந்த போலீஸும் எந்த மிலிட்டரியும் செக் பண்ணி நிறுத்த முடியாது. You can go to the demonic place. நீங்கள் பேய்கள் நிரம்பி இருக்கிற இடத்துக்கு போகலாம். When you are full of God's presence and consciousness. நீங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தின் அந்த உணர்வுல இருக்கும் பொழுது, wherever you go, நீங்கள் எங்கே போனாலும் you are a winner. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are a winner. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். He was a successful man. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எல்லாரும் say it behind me. எனக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுங்கள். My success, என்னுடைய ஜெயம், my success என்னுடைய வெற்றி is not in my ability. என்னுடைய சக்தி, என்னுடைய திறமையை வைத்து அல்ல. It's not in my hard work. என்னுடைய கடின உழைப்பை வைத்து அல்ல. It's not in my talent. என்னுடைய தாளந்துகளை வைத்து அல்ல. It's in the presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. I carry, நான் சுமக்கிறேன், the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை. The presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே makes me a successful man. அதுதான் ஜெயமுள்ள மனிதனை உருவாக்குகிறது. How many of you carry the presence of God? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள்? There is no reason for you to be a failure. நீங்கள் தோற்று போனவராய் இருக்க வேண்டியதற்கு காரணமே இல்லை. Everywhere you can be a success. எங்க வேண்டுமானாலும் நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கலாம், ஜெயிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. The presence man, ஒரு பிரசன்ன மனிதன், the presence woman, ஒரு பிரசன்ன சகோதரி is a successful person. அவள் தான் வெற்றி உள்ளவள். Successful wife, வெற்றி உள்ள மனைவி. successful husband, ஜெயமுள்ள கணவன். successful pastor, ஜெயமுள்ள பாஸ்டர். successful prophet, ஜெயமுள்ள தீர்க்கதரிசி, ஒரு தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர். How many of you believe it's possible? இது முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? If you are not successful till today, இன்றைக்கு வர நீங்கள் ஜெயமா இல்ல வாழாவிட்டால், don't find any reason. வேற எந்த காரணமும் அதுக்கு கண்டுபிடிக்காதீங்க. Go back to the presence. மறுபடியும் பிரசன்னத்துக்கு போங்க. Go back to the presence. தேவ பிரசன்னத்துக்கு திரும்ப போங்க. Start loving the presence. பிரசன்னத்தை நேசிக்க ஆரம்பியுங்கள். Start saluting the presence. பிரசன்னத்தை கனம் பண்ண ஆரம்பியுங்கள். Increase the presence. பிரசன்னத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சீக்கிரமா ஒரு முறை சொல்லிடுங்க. Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை is not some technique. அது சில குறிப்புகள் அல்ல, it's not some திறமை அல்ல, formula. அது சில குறிப்புகள் அல்ல, it's not even quoting some scripture. அது சில வசனங்களை சொல்லுவது மாத்திரமல்ல, it's not even just praying. அது ஜெபிப்பது மாத்திரமல்ல, it's feeling, அது உணர்வது, enjoying, அது அனுபவிப்பது, treasuring, அதை பொக்கிஷமாய் கருதுவது, hosting, அதை உயர்த்துவது, the presence of God. தேவ பிரசன்னத்தை உயர்த்துவதும் பொக்கிஷமாய் கருதுவதுமே ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரகசியமாய் இருக்கிறது. Come on, pray in tongues one அந்நிய minute. பாஷையிலே கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Then the Bible says, பிறகு வேதம் சொல்லுகிறது, God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். And whatever he did prospered. அவன் செய்தது எதுவோ அது எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். The presence person பாருங்க, பிரசன்ன மனிதன் is a prosperous person. அவன் செழிப்பான மனிதன். பிரசன்ன மனிதன்
காரிய சித்தி உள்ள மனிதன் is a prosperous person. அவன் செழிப்பான மனிதன். Whatever he does, அவன் செய்தது எல்லாம் there will be prosperity. அங்கே ஒரு ஜெயம் இருந்தது. Can I tell you another good news? இன்னொரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Even an unbeliever, ஒரு அவிசுவாசி கூட, even a wicked man, ஒரு மோசமான துன்மார்க்கன் கூட, even a Gentile guru, ஒரு புறஜாதி பூசாரி கூட, he will come to you, அவர் உம்மிடத்துல வருவார், and he will sense God's presence in you. உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை அவரால் உணர முடியும். He will sense it, you don't know how. உனக்கு தெரியாது, அவருக்கு உணர முடியும். I have seen it. நான் அதை பார்த்திருக்கிறேன். As a small boy, நான் சின்ன பையனா இருக்கும்போது, one time I went to another village. நான் இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்தேன். In those days, அந்த நாட்களிலே, wherever I go, I used to look for a place to pray. நான் எங்க போனாலும் ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்ப்பேன். That was my number one target. அதுதான் என்னுடைய முதலாவது குறிக்கோளா இருக்கும். Any city I go, எந்த பட்டணத்துக்கு நான் போனாலும், is there a forest? எங்க Is there a park? ஏதாவது ஒரு பார்க் இருக்குதா, தோட்டம் இருக்குதா? Is there some houses unfinished? ஏதாவது முடிக்காத ஒரு கட்டடம் இருக்கா? Is there a grove of trees? ஏதாவது தோப்பு துறவுகள் இருக்கிறதா? I used to run. அங்க ஓடுவேன். What did you pray, Ezekiel? என்ன ஜெபிப்பா எசேக்கியா? Mainly I will enjoy God. ஒண்ணு இல்ல, தேவனை நான் அனுபவிப்பேன். I will sing unto him. அவரிடத்திலே பாடுவேன். I will cry before him. அவருக்கு முன்பாக அழுவேன். Then I will pray with him. அவரோடு ஜெபிப்பேன். That was my habit. அதுதான் என்னுடைய பழக்கம். I was a small boy. நான் சின்ன பையனா இருந்தேன். One time I went to one of my relatives' house. ஒரு முறை என்னுடைய உறவினர் வீட்டுக்கு ஒன்று போயிருந்தேன். And the relative was a forest. அவர் ஒரு ஃபாரஸ்டர். அவர் ஒரு காட்டு அதிகாரியா இருந்தார். I told him, please uncle, take me to a prayer place. எனக்கு ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அங்கிள்னு கேட்டேன். And he took me to a forest bungalow. அங்க இருந்த ஒரு ஃபாரஸ்ட் பங்களாவுக்கு கூட்டிட்டு போனார். And I was a small boy. நான் சின்ன பையனா இருந்தேன். There was a gardener. அங்கே ஒரு தோட்டக்காரர் இருந்தார். He looked at me with a disdain look. அவர் ஒரு வினோதமா என்ன பார்த்தார். Okay, I locked inside. நான் உள்ள போய் பூட்டிக்கிட்டேன். I prayed for some time. நான் கொஞ்ச நேரம் ஜெபித்தேன். When I came outside, நான் வெளியே வந்தபோது, this forest looked at me. என்னை அந்த அதிகாரி பார்த்தார். He காவலர் was almost shivering. அப்படியே நடுங்கிட்டு பார்த்தார். I think he started shivering and doing like this, small அப்படியே boy. நடுங்கிட்டு எனக்கு முன்னாடி இப்படியே தோப்பு கரணம் போடுறது மாதிரி பண்ணார். What made him to do like this? எனக்கு முன்னாடி அவரை குனிய வைத்தது, பணிய வைத்தது எது? He felt the presence in me. எனக்குள்ள இருந்த பிரசன்னத்தை அந்த ஆள் புறஜாதியார் உணர்ந்தார். Another time I went to a marriage. இன்னொரு தடவை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். I was staying in a room. நான் ஒரு அறையிலே தங்கி I have to இருந்தேன். preach. அங்க பிரசங்கம் பண்ணணும். When I came out of the room, நான் ரூமை விட்டு வெளியே வரேன். 3 rowdies like boys making big noise. ஒரு 3 பெரிய ஆட்கள் ரவுடிகள் கத்திக்கிட்டு இருந்தாங்க. You believe it or not? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ? When I opened the door, நான் கதவை திறந்து வெளியே வந்தபோது, suddenly they fell flat before my feet. எனக்கு காலுக்கு முன்னாடி 3 பேர் வந்து பொத்துன்னு விழுந்தாங்க. They didn't know that. அது அவங்களுக்கு தெரியாது. They didn't know who I am. நான் யாருனே அவங்களுக்கு தெரியாது. There is a presence. பிரசன்னம் இருக்குயா? There is a presence. பிரசன்னம் இருக்குது. When you are aware of it, நீங்கள் அதை குறித்து விழிப்பாய் இருந்தால், even an unbeliever will fall down. பாருங்க, அவிசுவாசி கூட முன்னாடி விழுவான். We have not understood the power of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையை இன்னும் நாம் உணர்ந்தவர்கள் இல்லை. We are more conscious of our own presence. நம்ம பிரசன்னத்தை பத்தியே யோசித்துக்கிட்டு We are இருக்கிறோம். more conscious of others' presence. மற்றவர்களுடைய பிரசன்னத்தையே யோசித்துக் We are கொண்டிருக்கிறோம். not conscious of the presence of God Almighty in us. நமக்குள்ளாக வல்லமையான தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை குறித்து உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? When Peter came to Cornelius' house, கொர்நேலியுடைய வீட்டுக்கு பேதுரு வந்தபோது, centurion fell down. பாருங்க, நூற்றுக்கு அதிபதி வந்து விழுந்தான். What made? என்ன அவனை விழ வைத்தது எது? The presence. அவனை பணிய வைத்தது தேவனுடைய பிரசன்னம் அல்லவா? How many of you believe that's possible? அது முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? When every believer in India, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், when every believer in Europe, ஐரோப்பாவில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், in the world, உலகத்திலே, if they are conscious of God's presence, தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி அவர்கள் உணர்வாய் இருந்தால், even the big people will melt before them. பெரிய பெரிய ஆள் கூட அவர்களுக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்து நிற்பார்கள். Say thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. I honor your presence. ஏற்கனவே உம்முடைய பிரசன்னத்தை நான் கனம் I பண்ணுகிறேன். honor your presence. உம்முடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுகிறேன். What made Eden garden special? ஏதேன் தோட்டத்தை விசேஷமாக்கியது எது? The presence. பிரசன்னம் அல்லவா? What made the river special? அந்த நதியை விசேஷமாக்கியது எது? The presence. பிரசன்னம்.
ஆமென் சொல்லுங்களேன். You can confess. நீங்கள் சொல்லலாம், I am a believer. நான் ஒரு I am விசுவாசி, a believer. நான் ஒரு விசுவாசி. Out of me shall flow rivers of living water. எனக்குள்ளே Out ஜீவநதிகள் of me shall பாயும், flow எனக்குள்ளே rivers of இருந்து living ஜீவநதிகள் water. பாயும், Out பாயும், of me பாயும். shall flow எனக்குள்ளே rivers இருந்து of living ஜீவநதிகள் பாயும், எனக்குள்ளே இருந்து ஜீவநதிகள் பாயும். வாய் வலிக்க பேசிக்கிட்டே You இருக்கலாம். can say it. நீங்கள் சொல்லலாம். But unless you treasure the present, ஆனால் அங்க உள்ள இருக்கிற பிரசன்னத்தை நீங்கள் கனமாய் நினைக்காதவரை, பொக்கிஷமாய் நினைக்காதவரை, you cannot enjoy the fullness of the blessing, presence of God's blessing. தேவனுடைய அந்த முழுமையை, தேவத்துவத்தின் அந்த பிரசன்னத்தின் பரிபூரணத்தை அனுபவிக்க முடியாது. In those days, அந்த நாட்களிலே in India, இந்தியாவிலே, if you see the old Pentecostals, நீங்கள் பழைய அந்த பெந்தகோஸ்தக்காரங்களை பார்க்கும்போது, they don't know anything about faith much. விசுவாசத்தை குறித்து அவ்வளவாய் They தெரியாதவர்களுக்கு, don't know the grace teaching also. அவர்களுக்கு கிருபையின் அந்த போதனை கூட தெரியாது. They don't know many of the modern revelations. இந்த காலத்தில் உள்ள பெரிய வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த காலத்திலே தெரிந்ததில்லை. They didn't know anything. எதுவுமே தெரியாது. I have seen some old pastors. சில பழைய போதகர்களை பார்த்திருக்கிறேன். They will get up 3 o'clock. 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. I was staying in many pastors' houses. நிறைய போதகர்களுடைய வீட்டுல தங்கி In இருந்திருக்கிறேன். Nagarkoil, one old man, ஒரு நாகர்கோயில்ல ஒரு வயதான ஒரு he's a பாஸ்டர் pastor, 3 o'clock. 3 மணிக்கு எழும்புவார். He knelt down. 3 முழங்கால் போடுவார். He didn't do anything. எதுவும் செய்ய மாட்டார். Stodram, Todram, 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 Todram. Thanks, thank you. தோத்திரமயா, அந்த சபைக்காக தோத்திரமயா, அந்த ஜனங்களுக்காக தோத்திரமயா, நாகர்கோயிலுக்கு தோத்திரமயா, அந்த ஜனங்களுக்காக தோத்திரமயா. He was saying தோத்திரம் தோத்திரம் thick. 3 o'clock he started, still 7 o'clock, 4 hours தோத்திரம் தோத்திரம். You know what they realized? When you say stotram, the presence will fill you. Just by that presence, they touched the whole India. When it was so dark, thousands and millions of people came to Christ, and many mighty miracles happened. But they don't know any of the modern teaching, but they carried the presence of God. அந்த நாட்களில் இருந்து அந்த பழைய பரிசுத்தவான்கள் காலையிலே 3 மணிக்கு எழும்பி கொண்டு ஸ்தோத்திரம், அவருக்காக ஸ்தோத்திரம், விசுவாசிக்காக ஸ்தோத்திரம், தேசத்துக்காக ஸ்தோத்திரம், அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம், இப்படி என்று ஸ்தோத்திரம் சொல்லி 7 மணி வரை அவர்கள் முடிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அவர்களை நிறைத்து தேசங்களுக்கும் அற்புத அடையாளங்கள் செய்து அசைத்திருக்கிறார்கள் அவர்கள் தேவ பிரசன்னம். Hallelujah ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? I believe in progressive revelation. வெளிப்பாடுகள் வர வெளிப்பாடுகள், புதிய வெளிப்பாடுகள் வருவதை பாராட்டுகிறேன். I believe in all these revelations that's coming to the church. இன்றைக்கு சபைக்கு வரக்கூடிய புதிய வெளிப்பாடுகளை நான் வரவேற்கிறேன், அவற்றை கனம் பண்ணுகிறேன். I preach it. அதை பிரசங்கிக்கிறேன். I listen to them. அவர்கள் பேசுகிறதை கேட்கிறேன். But nothing can take the place of the presence of God. ஆனால் எதுவும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு சப்ஸ்டிட்யூட்டாக வர முடியாது, அந்த இடத்தை எடுக்கவும் முடியாது. Nothing can take the time that you enjoy God's presence for hours and hours, and you carry such a consciousness of presence, then whatever you say begins to move. பல மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதும், அவரை அனுபவிப்பதும், அவரிலே மகிழ்வதும், பிறகு அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி அசைப்பதுமாகிய காரியத்தை வேறு எதுவும் கொண்டு வர முடியாது. ஒரு ஹalleluya, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Are you saying yes or no? நீங்க எல்லாரும் ஆமா சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? In the river, அந்த நதியிலே, no pumping river, அது ஏதோ பம்ப் அடிச்சு வர்ற தண்ணி இல்ல, it's a flowing river. அது ஓடும் நதி. எல்லாரும் பின்னால சொல்லுங்க, the presence, பிரசன்னம், wherever there is a presence, எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ things flow. அங்கே எல்லாம் அப்படியே நடக்கும். Flow, அது அப்படியே ஓடும். flow, ஓடும், not pumping. ஏதோ புடிச்சு தள்ளுறதுனால அல்ல. 45 years I am preaching. 45 ஆண்டுகள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். I don't take 1 2 3 4 points. நான் முதல் குறிப்பு, 2ஆம் குறிப்பு, 3ஆம் குறிப்பு அப்படி எல்லாம் பார்க்கிறது I இல்ல. study, நான் படிக்கிறேன், I meditate, அதை தியானிக்கிறேன், I take notes whatever God gives me. கர்த்தர் எனக்கு கொடுப்பதை எல்லாம் குறிப்பு எடுக்கிறேன். But when I come, ஆனால் இங்க வரும் பொழுது I only trust the presence of God in me. எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை நம்பி மாத்திரம் இங்கே வந்து I நிற்கிறேன். open my mouth. நான் வாயை திறக்கிறேன், It has to flow. அப்படியே நதியாய் ஓடி If வருகிறது. it doesn't flow, அது ஓடவில்லை என்றால் I cannot stand 5 minutes. 5 நிமிஷம் கூட நமக்கு ஓடாதீங்க. Where is the flow? எங்கேயாவது ஓடுது, Flow is in the presence. அது தேவ பிரசன்னத்தில் இருந்து ஓடி வருகிறது. That's the speciality of God's people. அதுதான்
தாசர்களுடைய விசேஷித்தமான காரியம். Miracles are not speciality. ஐயா, அற்புதங்கள் நடப்பது ஒண்ணு விசேஷம் அல்ல. Health is not speciality. ஐயா, ஆரோக்கியமா இருப்பதும் அது ஒரு விசேஷம் அல்ல. Wealth is not your speciality. ஐயா, பணம் படைத்தவர்களாய் இருப்பதும் பெரிய பிரச்சார காரியம் அல்ல. Super power is not your speciality. ஐயா, பெரிய வல்லமையை காட்டுவது ஒரு பெரிய பிரசன்னம். Even cultist people, even a cult people, witchcraft people. ஐயா, மந்திரவாதிகளுடைய மந்திர ஜாலங்களை வைத்து தந்திரங்களை வைத்து பெரிய அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். They have power. அவங்களுக்கு வல்லமை இருக்குது. They have power. அவங்களுக்கு வல்லமை இருக்குது. They have miracles. அவங்க அற்புதம் செய்கிறார்கள். That's not the speciality. அது இல்லையா விசேஷப்படுத்துவது. They have power. ஆனா வல்லமை, they have power, அவங்களுக்கு வல்லமை இருக்கிறது. but they don't have the presence of the Almighty God. ஆனால் சர்வ வல்லமையுடைய தேவ பிரசன்னம் அவர்களுக்கு கிடையாது. The richest people, அந்த பெரிய பணக்காரர்கள், they have money, அவர்களுக்கு பணம் இருக்கிறது, but they have no presence of God. ஆனால் தேவ பிரசன்னமோ அவர்களுக்கு இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Some people have thorough Bible knowledge. ஆனால் சிலருக்கோ வேதம் முழுவதும் கரைத்து குடித்திருப்பார்கள். They come from a theological university. அவர்கள் ஒரு இறையியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர்களாய் இருப்பார்கள். They know all the teachings, interpretation and the scriptures, modality, sodality, everything they know. அவர்கள் வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது, அதை விளக்குவது, குழக்குவது எல்லாம் அவர்களுக்கு தெரியும். விளக்கி குழப்பவும் தெரியும். They have theology. ஏனென்றால் அவர்களுக்கு வேத அறிவு உண்டு. But not the presence of the Holy Ghost. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு இணையாக. How many of you understand Anna? I understand Anna. அண்ணே, நான் அதை புரிந்து கொண்டேன் அண்ணா. How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Think about your life. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. Before you had money, உங்களுக்கு பணம் இருக்கிறதுக்கு before முன்னாடி, you had a ministry, உங்களுக்கு ஊழியம் வருவதற்கு முன்பாக, before you had a popularity, உங்களுக்கு நீங்கள் பிரபலம் அடைவதற்கு முன்பாக, what lifted you up? உங்களை உயர்த்தியது எது? What delivered you? உங்களை விடுதலையாக்கினது எது? What brought you up? உங்களை மேலே கொண்டு வந்தது எது? It's the presence of God. தேவனுடைய பிரசன்னம். Till you die, நீங்கள் மரிக்கும் வரை, that's the presence that you have to venerate, that you have to salute, that you have to love, that you have to spend time with. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணி அதை மகிமைப்படுத்தி அதை பெரும் பொக்கிஷமாக கருதுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. Exodus 33rd chapter. யாத்ராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். முட்டோளமுமல்லா முட்டோளமுமல்லா அரையோளமுமல்லா இந்த நாள் வேணுமே வலிச்சு கொண்டு போகணுமே. இந்த நாள் வேணுமே வலிச்சு கொண்டு போகணுமே. பின்னக காத்தே நீ என்னை நோக்கி வீசுகா. வெண்புறாவை போல என் மேல் வந்திடும். Listen. கவனிங்க. We have seen, நாம் பார்த்து விட்டோம், the river ankle deep. நாம் கணுக்காலம் அளவு உள்ள அந்த நதியை பார்த்திருக்கிறோம். Evangelistic anointing. அதுதான் சுவிசேஷக அபிஷேகம். Then the knee level. பிறகு முழங்கால் அளவு prayer anointing. ஜெபத்தின் அபிஷேகம். Tongue talking anointing. அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம். Then we went to the waist level. பிறகு நாம் இடுப்பு அளவு வந்து விட்டோம். warfare anointing. அதுதான் யுத்த ஜெபம். I bind you, I bind you, I bind you. கட்டுகிறேன் கட்டுகிறேன் கட்டுகிறேன். There is another level of anointing. இன்னொரு அளவு அபிஷேகம் இருக்கிறது. swimming level. அதுதான் நீச்சல் ஆழம். no more stream. இனிமேல் அந்த ஓடை அல்ல. now the whole river. இப்பொழுது ஆழமான முழுமையான நதி. எல்லாரும் சொல்லுங்க, no more small canal. இனிமேல் சிற்றோடை அல்ல. now the whole ocean. இப்பொழுது முழு அந்த ஓஷன். what is that, Anna?
அது என்ன அண்ணே அந்த பெருங்கடல்? That's the presence of God. அந்த பெருங்கடல் தான் பெரும் தேவ பிரசன்னம். Hallelujah. Hallelujah. When you carry that presence, அந்த பிரசன்னத்தை நீங்கள் சுமக்கும்போது all the rivers come. மற்ற நதிகள் எல்லாம் ஓடும். Yes or no? ஆமாவா இல்லையா சொல்லுங்கய்யா. When you go into the swimming level, நீங்கள் நீச்சல் ஆழத்திற்கு போகும்போது ankle will be wet or dry. இப்பொழுது அந்த கணுக்கால் அளவு இருக்குமா இருக்காதா? நனையுமா நனையா நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டா? knee will be wet or dry. இப்பொழுது முழங்கால் அளவு நனையுமா இல்லையா நீச்சல் ஆழத்துல? சொல்லுங்க ஐயா வாயத்தை. நனையும். waist will be wet or dry. இடுப்பு மூழ்கி இருக்குமா இல்ல வெளியே தெரியுமா? what is swimming level? ஐயா நீச்சல் ஆழம் என்றால் என்ன? the presence of God. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் போவது. the total presence of God. முழுமையான தேவ பிரசன்னம். it has all the gifts of the Holy Spirit. அதிலே ஆவியானவருடைய சகல வரங்களும் இருக்கும். what made Eden special? ஏதேனை விசேஷமாக்கியது எது? okay, let me ask you another question. இன்னொரு கேள்வி கேட்கட்டும். what made you special? எது உங்களை விசேஷமாக்கியது? why you are special? நீங்க ஏன் விசேஷமானவர்கள்? why you are special? நீங்க ஏன் விசேஷமானவர்கள்? you know what you are saying? நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அண்ணா who told you I am special? I am not special அண்ணா. நான் ஒரு விசேஷமான ஆள் இல்லைன்னு யார் சொன்னானே? நான் ஸ்பெஷலே இல்ல. I am nobody அண்ணா. அண்ணே நான் ஒரு பிரயோஜனத்துக்கு ஒண்ணுமே இல்ல அண்ணே. that's not humility. அது தாழ்மை இல்ல. ஸ்பெஷல். நீங்கள் விசேஷமானவர்கள். எல்லாரும் கை வச்சீங்க. I am special. நான் விசேஷமானவர். சத்தம் I am special. நான் விசேஷமானவர். if I am not special, நான் விசேஷமான ஆள் இல்லைனா who is special in this world? இந்த உலகத்துல வேற யாரையா பெரிய ஆளு? you know what happened? இப்ப என்ன நடந்ததுன்னா when the sin came, அந்த பாவம் வந்தபோது now you are not focusing on the gift, you are focusing on the giver. இப்பொழுது நீங்கள் உங்கள் கவனத்தை வரங்களின் மேலே வைக்கிறதை விட வரங்களை கொடுத்த கரமுடையவர் மேலே வைக்கிறீர்கள். now you don't look for some formulas, now you are looking for fellowship. இப்பொழுது ஏதாகிலும் வழிமுறைகளை பார்ப்பதை விட வழியாக இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்க்கிறீர்கள். now you didn't come for some information, now you came for intimacy. இப்பொழுது ஏதாகிலும் கருத்துக்கள் கணித்து போகலாமா என்பதற்கு வரவில்லை, கர்த்தரோடு இணைவதற்கு வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் கையோ சொல்லுங்க. intimacy. அவரோடு நெருங்கின உறவு. being inside the room. அந்த அறைக்குள் வாழ்வது. with the bridegroom. அந்த மணவாளனோடு வாழ்வது, மணவாட்டியோடு. singing songs of song. அந்த உன்னத பாடல்களை பாடுவது. song of songs. அங்க உன்னத பாடல்கள். that means the best song. அதுதான் சிறந்த பாடல். is the love song. அதுதான் காதல் பாடல். ஒரு ஹalleluya. ஹalleluya. mashkara barata. ரபல ரபத்தோலோ yatara yatara then God said, I will not come with you. நான் உன்னோடு வர மாட்டேன். I will not come with you Israelites. நான் இஸ்ரவேல் மக்களோடு வர மாட்டேன். I will send my angel. என்னுடைய தேவ தூதர்களை அனுப்புகிறேன். The angels will carry you. ஏன் தேவ தூதர்கள் உங்களை சுமந்து செல்வார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, when they heard it, அதை கேட்ட உடனே they all mourned and cried. அவர்கள் துக்கித்து அழுதார்கள், புலம்பினார்கள். There is a presence of angels. தேவ தூதர்களுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. angelic presence is there. இங்கே தேவ தூதர்களுடைய பிரசன்னம் இருக்கிறது. But can I tell you good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? when the presence of God overflows you, உங்களை தேவ பிரசன்னம் மூழ்கடிக்கும்போது, wherever God goes, எங்கெல்லாம் கர்த்தர் செல்கிறாரோ, thousands of angels will accompany him. அவரை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் சுற்றி வருவார்கள். God can never go without angels. தேவ தூதர்கள் இல்லாமல் கர்த்தர் போவதே கிடையாது. when God goes, கர்த்தர் போகிறார் என்றால், when the prime minister comes to Chennai, சென்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வருகிறார் என்றால், he will not come all alone in the cycle. அவர் சைக்கிள்ல தனியா வர மாட்டார். he will not come to Pundi by auto rickshaw. ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு பூண்டிக்கு வர மாட்டார். the whole collectorate will come. முழு கலெக்டரேட், security will come. எல்லா பாதுகாவலரும், police will come. போலீஸ் வருவாங்க. so you cannot see any big shots all alone. தனியாக எந்த பெரிய ஆளையும் பார்க்க முடியாது. so when God comes, கர்த்தர் அப்படி வரும்போது, multitudes of angels come. திரள் கூட்டமான தேவ தூதர்கள் கர்த்தர் வரும்போது வருவார்கள். so when you are full of God's presence, நீங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும்போது, wherever you go, எங்கெல்லாம் நீங்க you போறீங்களோ, are surrounded by angels. நீங்கள் தேவ தூதர்களால் சூழப்பட்டிருப்பீர்கள். hatara shata, come on, activate your spirit. activate your spirit. உங்களுடைய ஆவியை pray in தூண்டி tongues. விடுங்கள். அந்நிய அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய activate your பாஷையில spirit. ஜெபிங்க. activate your spirit. உங்களுடைய ஆவியை ஆக்டிவேட் பண்ணுங்க, இயக்குங்கள்.
Come on, activate your spirit. உங்களுடைய ஆவியை இயக்கிக் கொள்ளுங்கள். நல்ல அந்நிய பாஷை பேசும்போது the spirit will be Speak in activated. tongues, then when you speak in tongues, your spirit will be activated. மரபல பரதொலரு புரிபிரி மரபல பரதொலரு பரபல பரதொலரு பரபல பரதொலரு. Exodus 33:14 and 15. Read it. யாத்ராகமம் 33 14 15. 33 14 15 14 and 15. And, Exodus chapter 33 14 and 15. and he said, my presence will go with you, and I will give you rest. Listen. First God said, முதல்ல கர்த்தர் சொன்னார், my angel will go before you. உனக்கு முன்பாக என் தூதன் போவான், They will take you to Canaan. அவன் கானானுக்கு கொண்டு போவான். You tell me, எனக்கு சொல்லுங்க, angels are going. தேவதூதர்கள் போறாங்க, Where they will go? எங்கே போவாங்க? Canaan. ஏதேனுக்கு. So what is in Canaan? கானான்ல என்ன இருக்குது? All the blessing. எல்லா ஆசீர்வாதமும். So what you will say? நீங்க என்ன சொல்லுவீங்க? Hallelujah! ஹல்லேலூயா! Angels are coming with me. Hallelujah! என்னோடு கூட தேவதூதர்கள் வராங்க. ஹல்லேலூயா! Wow! Wow! I have promised. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Angels will take me to Canaan. என்னை கானானுக்கு கொண்டு செல்வார்கள் அந்த தேவதூதர்கள். Wow! In Canaan. கானானிலே Honey. தேன், Milk. பாலும் தேனும். But Moses said, ஆனால் மோசே சொன்னார், Sir, ஐயா, we don't want to go to Canaan. நாங்கள் கானானுக்கு போக விரும்பவில்லை. We don't want angels. எங்களுக்கு தேவதூதர்கள் We வேணாம். don't want honey and milk. எனக்கு தேனாவது அல்லது பாலாவது என்னும் வேணாம். We don't want any pala, any ஐயா, kala, எந்த- any banana, any jackfruit. ஐயா, வாழைப்பழமும் வேணாம், பழாப்பழமும் வேணாம், பாலா போன பழமாயிரும். நீங்க தான் வேணும். Yeah, I need your presence. எனக்கு உங்க பிரசன்னம் வேணும் அப்பா. When your presence doesn't come with me, என்னோடு கூட உம்முடைய பிரசன்னம் வராவிட்டா we will not go. நாங்க போக மாட்டோம். ஒரு hallelujah ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.